Hi students, இன்னைக்கு இங்கிலீஷ் பேசேஜ் கேட்டு லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? A lion was sleeping when a little mouse disturbed it. The lion caught the mouse and was about to eat him. The mouse said, "Please let me go. I will help you someday." The lion laughed and replied, "How can a small mouse help a big lion?" Still, he let the mouse go. A few days later, the lion was caught in a net. The lion roared loudly. The mouse heard the roar, ran to the net, chewed the ropes, and released the lion. ஸோ இப்போ புது வார்த்தைகள்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம். லிட்டில்னா சின்னன்னு அர்த்தம். ஸ்மால் மாதிரி லிட்டில். ஸ்மால்ன்றது நம்ம யூஸ்வலா அளவுக்கு அதெல்லாம் சொல்லுவோம். லிட்டில்ன்றது ஒரு ஒரு உயிருள்ள பொருளுக்கு ஜென்ரலா சொல்லுவோம் லிட்டில் அப்படின்ட்டு. லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லுவோம். லிட்டில் பாய் இல்ல லிட்டில் கேர்ள் அந்த மாதிரி சொல்லுவோம். லிட்டில்னா சின்ன குட்டி, சின்னது குட்டி அப்படின்னு சொல்லுவோம். மவுஸ்னா எலி. டிஸ்டர்ப் அப்படிங்கிறது ஒரு வெர்பு. டிஸ்டர்ப்னாக்க தொந்தரவு பண்றது. ஸோ அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால டிஸ்டர்ப்டுன்னு இருக்குது. லெட் மீ கோ அப்படின்னா என்ன விட்டுரு அப்படின்னா என்ன விட்டுரு. ஸ்டில் அப்படின்னா இருந்தாலும் அப்படின்ற அர்த்தத்துல வருது. ஆனாலும் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல வருது. இந்த ஸ்டில் இதுக்கு வேற அர்த்தமும் இருக்கு. இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணணும். இருந்தாலும் இல்ல ஆனாலும் அப்படின்னு. லேட்டர்னா ஆஃப்டர் மாதிரி அப்புறம் அப்படின்ற அர்த்தத்துல வரும். ரோர்டு அப்படின்னாக்க கர்ஜிக்கிறது. சிங்கத்தோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ரோர்னு பேரு. அது வெர்பு, அதனால ரோர்டு பாஸ்ட் டென்ஸ்னால. லவுட்லி, லவுடுனா ரொம்ப சத்தமா பேசினாக்கா அது பேர் லவுடு. பேசினாலோ இல்ல ஒரு டிவியில சவுண்ட் வச்சாலோ அந்த மாதிரி இருந்தா ரொம்ப சத்தமா இருந்தா லவுடுன்னு அர்த்தம். லவுட்லினா சத்தமாக அப்படின்ற அர்த்தம். ஹேர்டுங்கிறது ஹியர்னு ஒரு வெர்பு இருக்கு. ஹியர்னா கேட்கறது, காதால கேட்கறதுக்கு ஹியர்னு பேரு. அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேர்டு. சூ, சூனாக்க பல்லால கடிச்சு கடிச்சு இது பண்றது, சூ பண்றது. நம்ம சாப்பாட்டை வாயில போட்டு நம்ம பண்றதுக்கு பேரு சூ பண்றதுன்னு பேரு. அதுவும் ஒரு வெர்பு, அதனால பாஸ்ட் டென்ஸ்ல சூட் ஆயிடுச்சு. ரிலீஸ்னா விடுவிக்கிறது. யாராவது மாட்டின்ட்டாங்க அப்படின்னாக்க அதுல இருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு பேரு ரிலீஸ். அதுவும் ஒரு வெர்பு, அதனால ரிலீஸ்ன்னு பாஸ்ட் டென்ஸ்ல வருது. ஓகே, இப்போ அர்த்தத்தெல்லாம் புது வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மொத்த கதையும் புரிஞ்சுதா அப்படின்றது இப்போ ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணுங்க. ஃபுல்லா திருப்பியும் ஒரு தடவை கேட்கறதுனாலும் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்ச உடனே ரன் பண்ணுங்க. நான் தமிழ்ல அர்த்தம் சொல்றேன். ஒரு லயன் தூங்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு குட்டி எலி அதை தொந்தரவு பண்ணிச்சு. நம்ம முன்னாடி வென் அப்படிங்கறத முன்னாடி when a lion was sleeping a little mouse disturbed itனு சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம், வென் நடுவுலயும் போடலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணலாம். அந்த லயன் அந்த எலிய பிடிச்சு, கேட்ச் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. கேட்சோட பாஸ்ட் டென்ஸ் தான் காட். அது பிடிச்சு அதை சாப்பிட போச்சு. ஓகே, அபவுட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், அதை பற்றி இல்லாட்டி கிட்டத்தட்ட அப்படின்ற அர்த்தத்துல சொன்னோம். இது இன்னொரு அர்த்தத்துல எங்க வருதுன்னா அபவுட் டு ஈட் ஹிம் அப்படின்னாக்க சாப்பிட போச்சு, சாப்பிடறதுக்கு இருந்துச்சு அப்படின்ற அர்த்தத்தையும் இது அபவுட் டு ஈட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அபவுட் டு ரன்னா ஓடுறதுக்கு இருந்தான். அபவுட் டு ஸ்லீப்னா தூங்குறதுக்கு இருந்தான் அப்படின்ற அர்த்தத்தையும் அபவுட் யூஸ் பண்ணலாம். அந்த மவுஸ் சொல்லிட்டு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நான் உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு. அந்த சிங்கம் சிரிச்சுட்டு சொல்லிட்டு, ஒரு குட்டி எலி என்ன மாதிரி ஒரு பெரிய சிங்கத்தை எப்படி காப்பாத்தும், எப்படி உதவி பண்ணும் அப்படின்னு கேட்டது. இருந்தாலும் சரி போனா போறது அப்படின்னு அந்த எலியை விட்டுடுச்சு. சில நாட்கள் கழிச்சு, லேட்டர்ல கழிச்சு அப்படின்னு அப்புறம் சில நாட்கள் கழிச்சு அந்த லயன் ஒரு வலையில, நெட்டுனா வலையில மாட்டிக்கிச்சு.
காட்னா பிடிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் சொன்னோம். இங்க காட் இன் நெட்னா மாட்டிக்கிச்சுன்ற அர்த்தத்தையும் வரும். லயன் வாஸ் காட் இன் நெட்னா லயன் ஒரு வலையில மாட்டிக்கிச்சு. அந்த சிங்கம் ரொம்ப சத்தமா கர்ஜனை பண்ணுச்சு. அந்த எலி அந்த கர்ஜனையை கேட்டு ஓடி வந்தது. அந்த வலைக்கு கிட்ட வந்து அதோட பல்லால கடிச்சு அந்த வலையில இருக்கிறதுலாம் ரோப்பு தானே, ரோப்புனா கயிறு, அதெல்லாம் கடிச்சு அந்த கயத்தெல்லாம் கடிச்சு எடுத்து அந்த சிங்கத்தை விடுதலை பண்ணிச்சு. இதே அர்த்தம் தான் உங்களுக்கு வந்திருந்தா வெரி குட். இல்லைன்னாக்கா திருப்பியும் கேளுங்க. சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் எப்படி வருதுன்றது திருப்பி திருப்பி கேட்டு பழகுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.